didn't watch the trailer or anything. சும்மா தான் வந்தேன். It was okay. Out of 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 6. Good bro. Really nice. ஓகே ப்ரோ, நல்லதாக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. Out of 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? டாப் 10 7. ப்ரோ நீங்க சொல்லுங்க. வரேன். ரொம்ப முக்க படங்க, ரொம்ப ஆவரேஜ். அது வந்து இந்த போதை சீன்லாம் வந்து ரொம்ப தவிர்க்கணும். இப்படி பார்த்தது என் கூட வந்தவரெல்லாம் நான் இன்னைக்கு போய் ட்ரை பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறாரு. Good bro, very good, nice movie. There's nothing like lagging or something like that. It's on the toes. Nice story. Yeah. நான் போய் கட்டிங் போட்டு வந்து நான் சொல்லிட்டேன்ல, படம் சுமார் தான். ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு சுமாராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேகிங், நல்லாவே இல்லை. ஆனால் ரொம்ப போதை. படம் ரொம்ப ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஏதோ ஏதோ சொல்ல போகிறாங்க கார்த்திக் நாராயண அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. செகண்ட் ஹாஃபு ஏண்டா அது யோசிச்சோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இவ்வளோ சிம்பிளான ஸ்டோரியை சிம்பிளாக எடுத்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். செம்ம முக்கியம் எடுத்து கதை அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு தின் லைன் ஸ்டோரி தான். ஸோ சிம்பிளாகவே சொல்லியிருக்கலாம். அது போட்டு குழப்பி காம்ப்ளிகேட் பண்ணி பண்ணதுனால படமே ஃபுல்லாக சொல்லிடுவோம். நல்லா இல்லை படம். அதர்வா சீன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இல்லை. டைமிங்கும் வரல, ஸ்க்ரீன் பேவும் வந்து சரியில்லை. இதில் வந்து பார்த்த வரைக்கும் வந்து சீன்ஸாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுது, பட் சீன்ஸ் நல்லா இல்லை படம் மொத்தம். Out of 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 3 or 2. லண்டன் டைம் பாஸ் யூஎஸ் வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் மூவி ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரை தான் சொல்லுவேன் நான். ஆக்சுவலாக மற்றவங்களோட வியூஸ் பற்றி எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மூவி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கு. அதர்வா நல்லா தான் நடிச்சிருக்கான், மற்றவங்களும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ட்ரக் யூஸ் பண்ணிட்டு அதர்வா பிஹேவ் பண்ணுறதை கொஞ்சம் தடுத்து இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளுமே ஏதோ ட்ரக் அடிச்சுட்டு அந்த சீன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் தான் எண்ட் வரைக்கும் எங்கேஜாக இருக்கு. எனக்கு போர் அடிக்கல. ஸோ ஓகே தான், ஓகே மூவி. Out of 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? I will 8 of 10. படம் ஓகே ஜி, ஒன் டைம் வாட்சபிள். ட்ரிங்கிங் இஸ் ஏதோ சொன்னார் அவர். குடிப்பழக்கம் வந்து நமக்கு மட்டும் கெடுதல் கிடையாது, சொசைட்டிக்கும் கெடுதல் கிடையாது. ஒரு மெசேஜ் இருந்துச்சு கிளைமேக்ஸில். பட் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். 3 நிறத்தையும் சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒன் டேல நடக்கிற ஸ்டோரியை வந்து இது மாதிரிலாம் கொண்டு வர முடியாது, ஈஸி கிடையாது. இவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ணுறது அருமையாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அவர். அதுவும் நிறம் 1, நிறம் 2, நிறம் 3 கொண்டு வந்துட்டு கரெக்டாக இன்டர்வல் பிளாக்ல கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு. தென் செகண்ட் ஹாஃப் சூப்பராக அப்படி பிக்கப் ஆகிடுச்சு. அந்த இவர் கொஞ்சம் போதையிலே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, அது மட்டும் தான் கொஞ்சம். பட் ஓகே, அது போதையில் இருந்தால் தான் அவரால் அது மாதிரி பேச முடியும். அதனால் அது தேவை தான் படத்துக்கு. ஓவராலாக படம் ஓகே ஜி. கடைசியாக என்ன கருத்து அப்படின்னா, ஒரு நல்ல டீச்சர் வந்து கெட்ட அப்பனாக இருக்கலாம், ஒரு கெட்ட போலீஸ்காரர் ஒரு நல்ல அப்பனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒன்று இருக்கும் ஜி. ஓகே, வெளிப்படையாக வச்சு முடிவு பண்ண முடியாது. வெளியில் பார்த்தா நல்லா இருக்கிறோம், உள்ளுக்குள்ளே கெட்டது இருக்கும். அது மாதிரி இங்கே ஒரு சோசியல் மெசேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. பட் ஒன் டைம் வாட்சபிள். Out of 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 7 கொடுக்கலாம் ஜி. ஓகே தான். ஓகே, நல்லா இருக்கு. தர்வா ஆக்டிங் நல்லா இருக்கு. என்ன ரேட்டிங் தருவீங்க out of 10? 10 வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. 5 to 6. Okay, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது, நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இந்த சோஷியல் மெசேஜோட. வெரி நைஸ், மஸ்ட் வாட்ச். ஐ மீன் வெரி கேஷுவல் ஸ்டோரி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இட்ஸ் அ குட் கம்பேக் ஃபார் கார்த்திக் நாராயண். ஒரு நல்ல த்ரில்லர். ஐ மீன் நான் நிறைய மலையாள படம் பார்ப்பேன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் லைக் ஒரு நல்ல ஒரு கேஷுவலாக, நாட் அ லாட் ஆஃப் லாஜிக் மிஸ்டேக், ரொம்ப ஒரு லாஜிக் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி. ஐ மீன் வெரி கேஷுவல். கண்டிப்பாக பார்க்கலாம், நல்ல மூவி. இப்போ நீங்கள் நல்ல விஷயத்தையும் பார்க்கலாம், கெட்ட விஷயத்தையும் பார்க்கலாம். பட் அப்படி நீங்கள் பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க கொடுத்த ஸ்டோரி வந்து இவ்வளோ காட்டினாலும் விச் இஸ் வெரி ரியல் இன் இப்போ லைஃப். அதுலேருந்து எப்படி அதை பண்ண வேண்டாங்கிற மாதிரி தான் அவங்க எண்ட் பண்ணுறாங்க மூவியை. ஸோ ஐ மீன் நம்மளோட டேக் பேஸ் நல்லது எடுத்துக்கலாம், நல்லா எடுத்துக்கலாம். Out of 10 என்ன ரேட்டிங் தருவீங்க? 8.59. பிடிச்சது. It's really good.